தைரியம் வேணும் தோழா. ஒரு செகண்ட் தைரியம் வந்தாலே போதும், உடம்பும் மனசும் ஒன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். குட் ஆஃப்டர்நூன் ஆல் ஆஃப் யூ. இந்த பிசி ரிசல்ட்ஸில் நம்மளுடைய மார்க்கு, ரேங்கிங்கு இதை பற்றியெல்லாம் நம்ம போட முடியாமல் ஆகிப்போச்சு. ஆக்சுவலாக இந்த ரேங்கிங் சிஸ்டத்துக்குள்ளே நம்ம யாரை பார்ப்போம் அப்படின்னீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாம்லேருந்து நம்மகிட்ட படித்தவங்களை பற்றி மட்டும் தான் நம்ம பேச போகிறோம். மற்றபடி ஃபிசிக்கல் வந்த ஒரு சிலர் நல்ல மார்க் இருக்கிறாங்க, பட் அவங்கள நம்ம ரேங்கிங்கில் நம்ம காட்ட முடியாது. ஏன்னா ரிட்டன் மெஜாரிட்டியான பார்ட்டை வேறு எங்கேயோ படிச்சுட்டு வந்திருப்பாங்க, இல்லை சொந்தமாக படிச்சிருப்பாங்க. வேறு எங்கேயோ படித்தவங்களை நம்ம சேர்க்க மாட்டோம், சொந்தமாக படிச்சுட்டு வந்திருப்பாங்க. பட் இப்போ நம்மளுடைய கேர்ள்ஸ் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா, நம்ம சென்டருடைய ஃபஸ்ட் மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 81, 81 அப்படின்றது தான் எங்கள் சென்டருடைய கேர்ள்ஸ் கேட்டகரி ஃபஸ்ட் மார்க்கு. இது நான் செக் பண்ண வரைக்கும் ஸ்டேட்டில் 4th மார்க்காக இருக்குது. 85 ஒரு பாப்பா எடுத்துருக்கிறாங்க, 83 இருக்குது, ஒரு 82 இருக்குது. ஆக்சுவலாக 81 ஸ்டேட்டில் 4th மார்க்காக இருக்குது. ஸோ பாய்ஸை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய டாப்பர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 89.50 2 பசங்க எடுத்துருக்கிறாங்க. 89.50 2 பேர் எடுத்துருக்கிறாங்க. ஸோ இதுவுமே நான் பார்த்த வரைக்கும் 93ல் டாப்பர் இருந்தாலுமே நம்மளுடைய மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டில் 7th ரேங்க் இருக்குது. இதுக்கு போன வருஷமும் நம்ம 7th மார்க் தான் வந்துச்சு, ஸ்டேட்டில் 7th மார்க்கு. ஸோ இந்த வருஷம் பாய்ஸை பொறுத்த வரைக்கும் 7th மார்க். பட் கேர்ள்ஸ் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் முதல் தடவையாக நம்ம ஸ்டேட் மார்க்கில் 80+ தாண்டி போயிருக்கிறோம். ஸோ இது ஒரு பெரிய விஷயம் நமக்கு. ஸோ ரிசல்ட் கவுண்ட் ஆல்ரெடி 24, 25 சொல்லியிருந்தேன். 24, 25 கிடையாது. நம்மளுடைய ரிசல்ட்ஸ் டோட்டல் 26. பசங்களுடைய ஃபோட்டோஸ் இப்போ போஸ்டர் ஃப்ளெக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அது முடித்ததும் உங்களுக்கு சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த டாப்பர்ஸுடைய ஃபோட்டோஸ் மட்டும் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். மற்றவங்க எல்லாம் மிக விரைவில் ஃபர்தராக வருவாங்க. தேங்க்யூ.